பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தேவனுடைய வார்த்தை என்னென்னா, சரீரம் வச்சு பார்ப்போம். சரீரத்தில் மாமிச சரீரம் வச்சு பார்ப்போம் நம்ம. இந்த மாமிச சரீரம் எப்பொழுது ஒரு மனுஷனுக்கு வந்தது? இது தேவனால் கொடுக்கப்பட்டதா? இல்லை அவன் இடத்துல ஒரு இடத்துலேருந்து ஒரு நிலையிலேருந்து விழுந்தது நிமித்தம் உண்டானதா சரீரமாட்டு? அதை வச்சு நம்ம இன்னைக்கு பார்க்க சர்ப்பத்தினுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்ததுனால தேவனுடைய வார்த்தையை நிராகரித்து விட்டு அந்த சர்ப்பத்தினுடைய வார்த்தையை அவன் கீழ்ப்படிந்த நிமித்தம் அவன் ஏதேன் தோட்டத்திலேருந்து அவன் வெளியில் வந்து விழுந்துட்டான். இப்போ இந்த வெளியில் வந்து விழுந்த மனுஷனை தேவன் எப்படி அடையாளப்படுத்துகிறார் பார்க்கக்கூடிய நேரத்தில், யோபு 14வது அதிகாரத்தில் 4வது வசனத்தை பார்க்கும் பொழுது, அசுத்தமானதிலிருந்து சுத்தமானதை பிறப்பிக்கத்தக்கவன் உண்டோ? ஒருவனும் இல்லை அப்படின்னு தேவன் அடையாளப்படுத்துகிறார். ஏதேன் தோட்டத்திலேருந்து வந்த மனுஷனுடைய தன்மை இதாயிட்டு ஒரு அசுத்தமான தன்மையாக தேவன் அங்கு அடையாளப்படுத்துகிறார். இன்னொரு வசனத்தை நம்ம பார்ப்போம். யோபு 14வது அதிகாரத்தில் 10வது வசனத்தை பார்ப்போம். மனுஷனோ வென்றால் செத்த பின் ஒழிந்து போகிறான், மனுபுத்திரன் ஜீவித்து போன பின் அவன் எங்கே? ஒரு மனுஷனுக்கு ஒரு காரியம் நடக்கப்படுகிறது, அவன் செத்து போவான்ங்கிற செத்த பின் அவன் செத்து போவான் என்கிற ஒரு தன்மை அங்கே இருக்குது. இந்த மாமிசத்தன்மை ஒரு மனுஷனுக்குள் வந்ததுனால தேவன் அவனை அடையாளப்படுத்துகிறாரு. அவன் செத்து போகக்கூடிய ஒரு மனுஷனாக இந்த பூமியில் ஜீவித்து கொண்டே இருக்கிறான். அப்போ எப்படிப்பட்ட ஒரு தன்மை மனுஷனுக்குள்ளால் இருக்குது? இன்னொரு வசனத்தை பார்ப்போம். பிரசங்கி 6வது அதிகாரத்தில் 12வது வசனத்தை பார்ப்போம். நிழலை போன்ற மாயையான தன் ஜீவகாலத்தை போக்கும் மனுஷனுக்கு இந்த ஜீவனில் நன்மை இன்னதென்று அறிந்தவன் யார்? தனக்கு பின்பு சூரியனுக்கு கீழே சம்பவிக்கும் காரியங்கள் இன்னதென்று மனுஷனுக்கு அறிவிப்பவன் யார்? இப்போ இதில் ஒரு 2 காரியங்களை தேவன் நாங்கள் அடையாளப்படுத்துகிறாரு. நிழலை போன்ற வாழ்க்கை, இந்த ஜீவிதத்தை அதாவது தேவன் அடையாளப்படுத்து, இது மாயையான வாழ்க்கையாக தேவன் அங்கு அடையாளப்படுத்துகிறார். அது மட்டும் கிடையாது, ஒரு மனுஷனுடைய காலங்கள் முடிஞ்ச பிறகு அடுத்தது என்னது நடக்குதுன்னு சொல்லத்தக்க ஒருத்தன் ஒருவரும் அங்கேருந்து வரவும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஜீவித வாழ்க்கை தான் இந்த மனுஷனுக்கு அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த மனுஷனுக்கு எப்படிப்பட்ட தன்மை இருக்குது? அவன் ஏதேன் தோட்டத்திலேருந்து தேவன் வைத்த அந்த ஸ்தானத்திலேருந்து கீழே வந்ததுனால, அவன் இழந்து போனதுனால திருப்பி தேவன் சொல்ல யோபு 14வது அதிகாரத்தை நம்ம பார்க்கும் பொழுது மனுஷன் செத்து போகக்கூடிய தன்மையில் இருக்கிறான். தேவன் இதை பிரசங்கி கொண்டு பேசும் பொழுது மாயையான தேவன் அடையாளப்படுத்த இந்த ஜீவிதம் எப்படிப்பட்ட ஒரு நிழல் போன்ற ஒரு மாயைக்கு ஒத்து இருக்கிறதாக தேவன் அங்கே அடையாளப்படுத்துகிறார்.